பெரிய கதை வரப்போகுது இன்னும் 2 நாள்ல. அதை பார்த்துட்டே இருக்கு. ஏன்னா ஆதவ அர்ஜுனா பேசுவதன் மூலமாக எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் சட்டசபையில் எப்படி அம்மையார் ஜெயலலிதாவுடைய சேலையை உருவினார்களோ மு.க.ஸ்டாலினும் துரைமுருகன் போன்றவர்களாம் சேர்ந்து அதே மாதிரி வன்முறையை தூண்ட ஆசைப்படுகிறது திராவிட முன்னேற்ற கழகம். சட்டசபையில் உள்ளே பிரபாகரன் அவர்கள் இருக்க வேண்டும். அந்த ஆக்ஷன் தான் பொதுமக்கள் ரசிக்கிறார்கள் அல்லவா? காரணம் என்ன என்று கேட்டால் ராஜேஷ், வரக்கூடிய நாள்ல பொதுமக்கள் கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட கொடுத்துட்டேன்னு பேர் எடுத்துட்டாங்க. இனிமேல் அதை மறைக்க முடியாதுங்க. நீங்க ஸ்கூல் சர்டிபிகேட்டா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், எல்லாம் எழுந்து நின்று உங்களுக்கு லெட்டர் கொடுக்குறான்னு சொன்னாரு பாருங்க. அந்த மாதிரி கரப்ஷன் இல்லாத ஆயிடுச்சுங்க. அது ஒன்று நிச்சயம் தெரியுதுங்க. அதை தவிர அந்த ஒயிட் பேப்பர் சொல்லும் போது எம்டி வெசல், வெறும் ஓட்ட பாத்திரத்துல தண்ணி விட்டுனா கீழே போயிடுச்சு, அந்த பூனை எங்க போச்சுன்னு கேட்கிறாரு பாருங்க. பாருங்க விஸ்வரூபம் முதலமைச்சரே பேசணும் அப்புறம் வாய் மட்டும் ஓடிட்டாங்கன்னு ஓடி காமிக்கிறாரு.